ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன தாள்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 7வது மாதமான ஜூலை மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த ஜூலை மாதத்தில் மிக மிக முக்கியமான ஒரு கடைசி நாளாக ஜூலையுடைய 31ஆம் நாள் வர இருக்குது. அன்னைக்கு மகர ராசி நேயர்களுக்கு கடைசியாக அம்மன் வீடு தேடி வரக்கூடிய அதிசயமானது நடக்க போகுது. அம்மனே வீடு தேடி வரக்கூடிய அதிசயம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு சிறப்பான பௌர்ணமியானது வரப்போகுது. இந்த பௌர்ணமினால் அம்மனே வீடு தேடி வரக்கூடிய அபாயமானது மகர ராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க மகர ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா உங்கள் ராசிக்கு அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெற முடியும். ஆக்சுவலி இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு மாதத்துலேயுமே வரும். ஆனால் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஒவ்வொரு சிறப்புகளை கொண்டு இருக்கும். அதில் ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு எப்பயுமே தனி சிறப்பு இருக்குது. ஆடி அப்படின்னாவே அது தனி சிறப்பான மாதம். தமிழ் மாதங்கள்லேயே சக்தி மாதம், அம்மன் மாதம், இந்த மாதிரி பல பெயர்களை கொண்டு இருக்கிறது ஆடி மாதம். அப்பேற்பட்ட ஆடி மாதத்தில் ஆடி வரக்கூடிய ஒரு பௌர்ணமி தான் ஆடியில் வரக்கூடிய ஆடி பௌர்ணமி என்று அழைக்கப்படுது. இந்த ஆடி பௌர்ணமியில் பிரபஞ்சத்தில் பேராற்றல் நிறைந்திருக்கோ, கிரகங்களிடையே பேர் சக்தியும் நிறைந்திருக்கோ. அதனால் இந்த ஆடி பௌர்ணமியில் என்ன விஷயம் செய்தாலும் அது நமக்கு பல மடங்கு வெற்றிகளை தேடித்தரும். அதனால தான் ஆடி பௌர்ணமியை சாதாரண பௌர்ணமி இல்லை என்று இப்போ வரைக்கும் அழைக்கப்படுகிறது. அப்பேற்பட்ட ஆடி பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைம் வர்றதோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகங்களால் அம்மனே வீடு தேடி வரக்கூடிய அபாயமானது ஏற்படும். ஸோ அந்த அம்மனே வீடு தேடி வரக்கூடிய அபாயம் ஏற்படுவது முன்னாடி ஆடி பௌர்ணமியில் விசேஷமாக என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். முதல்ல ஆடி பௌர்ணமியில் என்ன விசேஷமாக செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு பலன்கள் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். அதாவது என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல உங்களுக்கு ஆடி பௌர்ணமியுடைய சிறப்புகளை பார்த்துடலாமா? வாங்க. ஆடி பௌர்ணமி ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமினால தான் குறிப்பிடப்படுது. இந்த ஆடி பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரபஞ்சத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளாக சொல்லப்படுது. ஆடி பௌர்ணமி அன்னைக்கு எந்த கடவுளை எப்படி வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த கடவுளை வழிபாடு செய்கிறது தான் உங்களோட ஃபஸ்ட்டு கடமையாக இருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷனாக ஆடியில் பௌர்ணமியில் எந்த கடவுளை வழிபாடு செய்யணுமோ அதை செய்யணுங்கிறது குறிப்பிடப்படுது. ஆடி மாதத்தில் ஆக்சுவலி நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகளால் தெய்வங்கள் எளிதில் மனமகிழ்ந்து உங்களுடைய வீடு தேடி அருள் செய்து உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீக்குவாங்க என்பது ஐதீகம். அதனால தான் இந்த ஆடி பௌர்ணமியில் குலதெய்வத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்வது, குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைத்து படையலிட்டு வழிபாடு செய்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழக்கமாக இருக்குது. இப்பேற்பட்ட ஆடி மாத பௌர்ணமியில் வீட்லேயும் கோவில்லையும் சிவ வழிபாடு சிவ பூஜை செய்வது சிவனின் பரிபூர்ண அருளை பெற்றுத்தரும். மேக்சிமம் ஆடி மாத பௌர்ணமி என்பது நிறைய பேர் சிவ வழிபாடு மட்டுமின்றி அம்மன் ஆலயங்களில் விசேஷ வழிபாடுகள் நடைபெறாமல் இருக்கிறத தெரியாமல் இருக்கீங்க. அதாவது அம்மன் ஆலயங்களில் விசேஷ வழிபாடுகள் நடைபெறும். பௌர்ணமி தினங்களில் அம்பிகை வழிபாடு கூட மிகவும் சிறப்பானது. அன்னை தேவி பராசக்தியை இந்த ஒளிமயமான பௌர்ணமி தினத்தில் பூஜைகள் செய்து வழிபாடு செய்யும்போது அன்னையின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். ஸோ பௌர்ணமி என்று உங்கள் ராசிக்காரங்க கோவில்லையும் வீட்லேயும் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் ஏராளமான நற்பலன்களை அடைய முடியுங்கிறத புரிஞ்சுக்குங்க. இப்பேற்பட்ட ஆடி பௌர்ணமியில் வழிபாடு செய்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப அளவற்றது. ஸோ அதெல்லாம் என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. அம்பாளுக்கு அபிஷேகங்கள் செய்து புடவை சாத்தி பொங்கல் படையிலிட்டு வழிபாடு செய்தால் குடும்பத்தில் வளங்கிறது பெருகோ, நிம்மதிங்கிறது குடிக்கொள்ளோ, தம்பதி ஒற்றுமையானது மேலோங்கோ. அதே போல் ஞான கடவுளான ஸ்ரீ ஹைகிரீவர் அவதரித்தது ஆடி பௌர்ணமி என்கிறது புராணம். எனவே ஆடி பௌர்ணமி நாளில் ஸ்ரீ ஹைகிரீவரை வழிபாடு செய்தால் அஞ்ஞானம் நீங்கோ, குழந்தைகள் கல்வியில் ஜொலிப்பாங்க, கல்வியும் ஞானமும் கிடைத்து சகல ஐஸ்வர்யங்களோடு வாழ்வது ஈஸியாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும்.
அதுக்கப்புறமேட்டு இந்த ஆடி பௌர்ணமியில் பெண்கள் அம்மன் கோவில்களில் காலையும் மாலையும் விளக்கேற்றி வழிபட்டால் குடும்பத்தில் நிம்மதி தவளோ தரித்திரமானது விலகோ இதெல்லாம் ஆடி பௌர்ணமியில் ரொம்ப ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது. இந்த மாதிரி ஆடி பௌர்ணமியில் பலன்கள்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ கிடைக்கும். இப்போ ஏற்பட்ட ஆடி பௌர்ணமியில் எப்படி விரதம் இருக்கணுங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஆடி மாத பௌர்ணமி தினத்தில் உங்கள் ராசிக்காரங்க அதிகாலையிலே எழுந்து குளித்து முடித்துருங்க. உணவு எதுவும் அருந்தாமல் விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். வீட்டுடைய பூஜரையில் அம்பாள் படத்திற்கு விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று பூக்களால் அர்ச்சனை செய்து சிவப்பு மற்றும் மஞ்சள் கலந்த வஸ்திரம் சாத்தி சிவப்புக்கள் ஆபரணம் அணிவித்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறந்தது. அதை முறையாக செய்திடுங்க. இன்னொன்று, ஆடி பௌர்ணமி தினத்தில் அம்பிகைக்கு பாலபிஷேகம் செய்து வாழைப்பழம் கலந்த சாதத்தை நைவேத்திய செய்து வழிபாடு செய்வது இன்னும் அற்புதமான பலன்களை கொடுக்குது. பின்பு நைவேத்திய பிரசாதத்தை கோவில் உள்ள பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்க வேண்டும். இவ்வாறு வழிபாடு செய்தால் குழந்தை பெரு கிடைக்காம தவிப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும். வியாபாரங்களில் எதிர்ப்புகள் நீங்கி உங்கள் ராசிக்கு லாபம் பெருகும். குடும்பத்தில் மகிழ்ச்சிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருகும். ஆக்சுவலி ஆடி பௌர்ணமி அன்னைக்கு மாலையில் அந்த முழு நிலவு நிறைவு பெறக்கூடிய நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் சுபிட்சம் ஏற்படும். மாலையில் அம்பாளுக்கு பூஜை செய்து பால் நைவேத்தியமாக படைத்து அர்ச்சனை செய்து வழிபடுவது இன்னும் சிறப்பானது. சிவ வழிபாடு செய்வது பல மடங்கு புண்ணியத்தை தரும். மாலையில் சந்திர வழிபாடு செய்வது மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி நிம்மதி அடைய செய்யும். பகை நோய்கள் நீங்கும். கடன் தொல்லை விலகும். வாழ்க்கையில் மாற்றம் ஏற்றங்கிறது ஈஸியாக உங்களுக்கு ஏற்படும். ஸோ அதனால் இந்த ஆடி பௌர்ணமியை சாதாரணமாக நினைக்காம வழிபாடு செய்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக பயன்படுத்திக்கோங்க. இப்பேற்பட்ட ஆடி பௌர்ணமியில் கிரகங்களால் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அது என்னங்கிறத மகர ராசிக்காரங்க கிளியராக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தமிழ்நாட்டில் ஆன்மீக ரீதியான பல வகையில் முக்கியத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய மாதங்களில் ஒன்று ஆடி மாதம். ஆடி மாதம் 2026ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 16 அன்னைக்கு முடிவடைகிறது. ஒவ்வொரு தமிழ் மாதமும் சூரியன் தனது நட்பு வீடான சந்திரன் ஆட்சி செய்யக்கூடிய ராசியான கடகராசியில் சஞ்சரிக்கிறார். சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியில் பயிற்சி அடைவதால் அதன் தாக்கம் 12 ராசிகளில் வெவ்வேறு விதமான பலன்களை ஏற்படுத்தும். அதே போல் சுக்கிரன் புதன் செவ்வாய் போன்ற மாதக்கோள்களும் பயிற்சியாகும். இந்த ஆடி பௌர்ணமியில் அதனால் சில ராசிக்காரங்களுக்கு தொழில் பணவரவு மற்றும் அதிர்ஷ்டம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. சில ராசிக்காரங்களுக்கு செலவுகள் உடல்நலம் மற்றும் உறவுகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது. அதன்படி உங்கள் ராசிக்கு 2026 ஆடி பௌர்ணமி எப்படி இருக்கும் என்பதை சொல்ல போகிறேன். முதல்ல ஆடி பௌர்ணமியில் கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். சூரியன் கடகராசியில் உச்சம் பெற்ற குருவோடு சஞ்சரிக்கிறார். புதன் முதல் பாதி மிதுனம், இரண்டாம் பாதி கடகராசியில் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் முதல் பாதி கேதுவோடு சிம்மத்திலையும் இரண்டாம் பாதி கன்னிராசியில் சஞ்சரிக்கிறார். செவ்வாய் முதல் பாதி ரிஷபம், இரண்டாம் பாதி மிதுனத்தில் சஞ்சரிக்கிறார். குரு உச்சம் பெற்ற கடகராசியில் சஞ்சரிக்கிறார். சனி மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். இரண்டாம் பாதியில் வக்ரம் அடைகிறார். ராகு கும்பராசியில் பௌர்ணமி முழுவதும் இருப்பார். கேது சிம்ம ராசியில் பௌர்ணமி முழுவதும் இருப்பார். இப்படி தான் கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் இப்போ உங்களுக்கு பலன்கள் குறிப்பிடப்படுது. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. மகர ராசிக்காரங்களுக்கு ஆடி பௌர்ணமி குடும்பம் திருமண வாழ்வில் கவனம் தேவை என்ற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாத பௌர்ணமி சாதகமாக இருந்தாலும் காதல், குடும்ப வாழ்க்கை, திருமணம் மற்றும் கூட்டு தொழில் தொடர்பான விஷயங்களில் பொறுமை காப்பது அவசியம். அதோடு புதிய ஒப்பந்தங்களில் அவசரப்பட வேண்டாம். மெயினாக அரசு தொடர்பான நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகள் நிறைவேற வாய்ப்பு இருக்குது. அதை பயன்படுத்திக்குங்க. குடும்பத்தினர் நிதானமாக பொறுமையாக செயல்படுவது அவசியம். அப்போ தான் நீங்கள் விட்டதை பிடிக்க முடியும். ஸோ விட்டது பிடிக்க பொறுமையை மட்டும் இழக்காமல் இருங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற பழமொழிக்கேற்ப பொறுமையோடு இருந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதனால் உங்கள் ராசிக்காரங்க பொறுமையை இழக்காமல் மட்டும் இருங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ மகர ராசிக்காரங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.